மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக 15ஆம் தேதி முதல் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். பொதுவாகவே ராசியின் ராஜ யோகாதிபதியாக செயல்படக்கூடிய சூரியன் இந்த வேளையில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்வதோடு தனது சப்தம பார்வையை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. ராசிக்கு 5ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் அமர்வதால் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதே சமயம் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைகிறாருங்க. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனுடனும் இணைகிறார். தனது பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடனும் இணையக்கூடிய இந்த தருணம் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் குரு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவருடன் இணையக்கூடிய சூரியனும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. வித்யாகாரகரான புதனும் சமகிரகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் முழு சுபகிரகமான குருவுடன் இணைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாகவே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது அற்புதமான யோக பலன்களை உருவாக்கி கொடுப்பார். அந்த வகையில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைகிறாருங்க. ஏனென்றால் நமது சூரிய குடும்பத்தின் ஆற்றல் மிகுந்த ஒரு கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறது. சூரியன் இல்லை என்றால் உறுதியாகவே இந்த உலகில் உயிரினங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட சூரியன் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும், அதே சமயம் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் சற்று எதிர்பாராத சிரமத்தையும் ஏற்படுத்துவார். ஆனால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வலுவாக அமருகிறார். தனது நட்பு கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு நிச்சயமாக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தலைமை பண்பையும் தலைமை பொறுப்பையும் பெற வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூரியன் தற்போது தைரிய ஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வலம் வரப்போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானுடன் இணைவதால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்களை நீக்கி விடுகிறாருங்க சூரியன். ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு பகவானுடன் சூரியன் இணைவது பல்வேறு வகையான நன்மையையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க. ஏனென்றால் ராசியின் ராஜ யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அவர் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் மிக சிறப்பான நன்மைகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்கள் நீங்குகிறது என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் மிகுந்த பசியுடன் இருக்கிறாருங்க. அப்போது அருகாமையில் உள்ள உணவகம் சென்று அங்கு உணவு அருந்தலாம் என்று உணவகத்திற்குள் செல்கிறார். அங்கு சென்று இருக்கையில் அமர்ந்ததற்கு பிறகு தனது
கையில் பணம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அப்போது பணம் இல்லை. உடனடியாக அங்கிருந்து எழுந்து உணவு அருந்தாமல் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்து விடுகிறாருங்க. அதற்கு பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் மன கலக்கத்துடன் தற்போது இருக்கக்கூடிய பசியை எப்படியாவது நீக்க வேண்டும் என்று அப்படியே சாலை ஓரங்களில் நடந்து கொண்டிருக்கும் போது நீ நடக்க முடியாது என்று ஒரு இடத்தில் உட்காருகிறாருங்க. அப்படி உட்கார்ந்ததற்கு பிறகு அந்த சாலையில் செல்லக்கூடிய நபர்கள் இங்கு அருகாமையில் உள்ள கோவிலில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று பேசிக்கொண்டு செல்கிறார்கள். அதை கேட்டவுடன் இவருக்கு மிகுந்த ஆனந்தம். ஏனென்றால் அவருடைய பசியை தற்போது நீக்குவதற்கு வழி கிடைத்து விட்டது என்று சோர்ந்து போய் அமர்ந்திருந்த அவர் தற்போது விரைவாக எழுந்து அந்த ஆலயத்தை நோக்கி நகர்கிறாருங்க. அங்கு சென்று பார்த்தால் நீண்ட வரிசையில் அன்னதானத்திற்காக அனைவரும் காத்திருக்கின்றனர். அப்போது அவர்களுடன் வரிசையில் நின்று பொறுமையாக அந்த உணவை வாங்குவதற்காக அங்கு செல்கிறாருங்க. நீண்ட வரிசை முடிய போகிறது. அப்போது அவர் இந்த உணவின் அருகாமையில் வருகிறார். எப்போதாவது உணவு கிடைக்குமா அல்லது தீர்ந்து விடுமா என்ற கலக்கம் வேற அவருக்கு. அப்போது உணவு அவருக்கு கிடைக்கிறது. அவருக்கான உணவு வழங்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் அங்கிருந்து சற்று தொலைவு சென்று அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று நினைத்து அங்கிருந்து நகர்கிறாருங்க. பின்னால் உணவு வாங்கிய ஒரு நபர் அங்கிருந்த ஒரு சிறிய கல்லின் மேல் கால் வைத்து கால் இடறி விழுகிறது. அதனால் அவரால் நிலை கொள்ள முடியாமல் அவர் முன்னே சென்று கொண்டிருந்த இவரின் மீது தடுமாறி விழுகிறாருங்க. அப்போது அவரது கையில் இருந்த உணவு கீழே உளுந்து வீணாகி விடுகிறது. தனதுக்கு பசி தீர்க்க வழி கிடைத்தது என்று நினைத்த சூழலில் இந்த உணவானது கீழே விழுந்து விடுகிறது. எனவே ஆத்திரத்தில் தட்டிவிட்ட நபரை அவர் கோபம் தீரும் வரை திட்டி தீர்க்கிறாருங்க. அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து செல்கிறார். ஆனால் உண்மையில் நடந்த நிகழ்வு என்னவென்று பார்த்தால் அந்த அன்னதானம் கொடுக்கும் போது அந்த அன்னதானத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்து செல்லக்கூடிய அவர் அருகாமையில் உள்ள ஒரு நிழலில் உட்காரலாம் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு பருந்து ஒன்று பறந்து வருகிறது. அந்த பருந்து தன்னுடைய இறைக்காக ஒரு பாம்பு ஒன்றை தூக்கி வருகிறதுங்க. அந்த பாம்பு எப்படியாவது கழுகிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கழுகை நோக்கி வீரியமாக தாக்க ஆரம்பிக்கிறது. அப்படி தாக்க ஆரம்பிக்கும் போது பாம்பின் வாயில் இருந்த விஷம் நேராக இவருடைய தட்டில் வந்து விழுகிறது. அப்படி தட்டில் விழுந்த உணவை தான் பின்னால் வந்த நபர் தட்டி விட்டு இருப்பார். ஆனால் அங்கு அவருக்கு இருந்த மிகப்பெரிய கண்டம், குறிப்பாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு நீங்கி இருக்கிறதுங்க. அதுபோன்றுதான் இந்த வேளையில் குரு பகவானுடன் சூரியன் இணையும் தருணம் என்பதும் அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளில் இருந்து ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எதிர்பாராத அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் இந்த வேளையில் உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்வதோடு அனைத்து வகையான பணிகளிலும் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குருவுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் மங்களகரமான காரியங்கள் நிறைவாக கைகூடுங்க. குடும்பத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் நிறைவாக கைகூட போகிறது. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய காரியங்களை கூட சாதாரணமாக பேசி முடிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக தவிடுபடியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் கைகூடுங்க. குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும், நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகளும், உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை போன்றவற்றில் நிறைவாகவே கிடைக்கும். தொழில்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல மடங்கு சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது.
பல்வேறு வகையில சிக்கல்களை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்கள் பகலவனை கண்ட பனி போல் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய சிறு முயற்சியால் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது சரியான நேரத்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு பல்வேறு வகையில ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது முழுமையான திறமை வெளிக்கொணர்வதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கியமான நகர்வுகளை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் குறிப்பாக உஷ்ண கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அவர் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைந்து 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்குங்க. ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய வகையில் முன்னேற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். குறிப்பாக நீண்ட நாட்களாக தொடர்ந்து ஆரோக்கிய தொல்லையை சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே தேடி வருங்க. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உஷ்ண கிரகமும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் புரிதல் என்பது சரியாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த விதமான கலக்கமும் கவலையும் இன்றி சரியான முறையில் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் அனைத்து வகையான பணிகளிலும் கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எனவேதான் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய பகவானை வழிபாடு செய்வதால் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துயிர் பெறும். பல்வேறு வகையான ஆற்றல்கள் உடலுக்கு கிடைப்பதோடு அனைத்து வகையான பணிகளையும் உத்வேகத்தோடு செய்து முடிப்பதோடு நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக அனுதினமும் உங்களுக்கு கைகூடுங்க. அது மட்டுமல்லாது அனுதினமும் இந்த தருணத்தில் வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு தங்களால் இயன்ற ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.